வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது லகரி அயனாம்சம் என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம். நீங்கள் பஞ்சாங்கங்களிலோ அல்லது சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய மென்பொருள்களிலோ லகரி அயனாம்சம் என்பதை பார்த்திருக்கலாம். இது சித்திரபட்சா என்ற அயனாம்சத்திலிருந்து சற்று ஒரு மாறுபட்டதாக இருக்கும். அயனாம்சம் என்பதே ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்திலேயே ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன், ஒரு கிரகங்கள் தான் இருக்கிறது. இதில் ஒரே அயனாம்சம் தான் வர வேண்டும். ஆனால் இந்த காப்பிரைட் என்ற ஒரு சட்ட சிக்கல் இருப்பதால் இவர்கள் அவரவருக்கு தகுந்தது போல சிறு சிறு மாற்றங்களை கொடுத்து இது போன்ற அயனாம்சங்களை வைத்துக்கொண்டு செல்கிறார்கள். சித்திரபட்சா, லகரி, ஆனந்த், எபிமெரிஸ் இது போன்ற நிறைய அயனாம்சங்கள் இருந்தாலும் இன்று அநேக பஞ்சாங்கங்கள் வருவது எபிமெரிஸ் என்று சொல்லக்கூடிய இத்தாலியினுடைய சிஸ் அதனுடைய அயனாம்சத்தை ஒட்டிய இந்த சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய மென்பொருள்கள் கொடுக்கப்பட்ட அயனாம்சத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று படித்திருக்கிறேன். இப்பொழுது இந்த லகரி அயனாம்சம் என்றால் என்ன என்று பார்ப்போம். நமது நாடு சுதந்திரமடையும் போது உலகத்தில் உள்ள அத்துணை நாடுகளும் தங்களுக்கென ஒரு நாட்காட்டியை, அதாவது கேலண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை, காலத்தை கணிக்க உதவும் கேலண்டரை வைத்திருந்தார்கள். இந்தியாவிற்கு என்று ஒன்று இல்லை. இது நம் சித்தர்கள் உருவாக்கி வைத்திருந்தது சித்தரியல் கேலண்டர், சித்தரியல் நாட்காட்டி. இதை ஆங்கிலத்தில் சைடீரியல் என்று சொல்வார்கள். இது மாற்றப்பட்டது. அதுதான் உண்மையான அயனாம்சம். சூரியன் நிலநடுக்கோட்டில் தொடங்கி இந்த பூமியை வலம் வரும், அதாவது 3 மாதங்கள் வடக்காக சென்று வடகோடியில் கடற்கரையில் இருந்து 6 மாதங்கள் தெற்காக சென்று மகர ரேகை வரையிலும் சென்று மீண்டும் அங்கிருந்து திரும்பி நிலநடுக்கோடு வந்து அடையும். இதுதான் சித்தரியல் கேலண்டர். இது எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றால் இந்த வருடம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பித்தது. அப்படியானால் சித்திரை 1 என்பது மார்ச் மாதம் 22ஆம் தேதியை குறிப்பிட வேண்டும். இது ஏப்ரல் 14 என்று சொல்லப்படுவது இது பெரிய கணக்கீடு. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்பொழுது லகரியை பற்றி பார்ப்போம். நம்முடைய நாடு சுதந்திரமடையும் போது அன்றைய பிரதமராக இருந்த நேருவின் நண்பரான லகரி என்பவர் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வானியல் பற்றிய பெரிய படிப்பை படித்திருந்தார். அவர் இந்த வானியல் கணக்குகளை உருவாக்கி வைத்திருந்த சாக்கா நாட்காட்டியை உருவாக்கியவர் ராவணன். அவருடைய மகன் மேகநாதன், அதாவது ஐந்திரன் என்று சொல்லக்கூடிய மேகநாதன், ஆங்கிலத்தில் படித்தால் இந்திரன் என்று வரும். அவருக்கு மேகநாதன் என்று பெயர், ராவணனுக்கு சாக்கா என்று பெயர். அப்போ இவர் தன்னுடைய பெயருக்கு முன்னதாக மேக்நாத் சாக்கே, அதாவது மேகநாதனையும் சாக்கா என்று சொல்லக்கூடிய ராவணனையும் தன்னுடைய பெயருக்கு முன்னதாக சுட்டி கொண்டார் என்று சொல்லப்பட்டது. இது MC லகரி என்று சொல்லப்பட்டு தற்பொழுது சர்ச்சைகள் வந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, MC லகரி என்று குறிப்பிடப்படுகிறது. இது சித்திரபட்சா அயனாம்சத்திலிருந்து சற்று மாறுபட்டது. ஆனால் உண்மையான அயனாம்சம் என்பது மார்ச் மாதம் தொடங்கும் சித்தரியல் அயனாம்சமே சரியானதாக இருக்கின்றது. பருவங்களின் அடிப்படையில் சூரியன் எப்பொழுது எங்கு வருகிறது என்பதை கணக்கிட்டு சொல்லப்பட்டதுதான் அயனாம்சம். ஆனால் இன்று பலர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக அவரவர் விருப்பப்படி அயனாம்ச
அம்சங்களை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து கணக்கெடுத்து கிரக ஸ்புடங்களை எடுப்பதனால்தான் ஒவ்வொருவராலும் எவ்வளவு பெரிய புத்தகராக இருந்தாலும் 60% மட்டுமே ஜோதிட முறையில் சிறப்பான சரியான பலன்களை சொல்ல முடிகிறது. ஒவ்வொரு நிகழ்வையும் யாராலும் சொல்ல முடியுமா என்றால் முடியாமல் போகிறது. இதற்கு காரணம் அயனாம்சம் என்பது கிட்டத்தட்ட 4 to 6 டிகிரி வரையிலும் அதனுடைய மையப்பகுதியில் இருந்து இந்த பக்கம் அந்த பக்கமாக நகர்த்தி வைத்துள்ளார்கள். பேட்டன்டைட் என்ற பிரச்சனைக்காக. நன்றி, வணக்கம்.